தவமுடையாருக்காகும். ஏன் ஐயா மற்றவங்க செய்யக்கூடாதுன்னா, செய்யலாம், அந்த ஜென்மத்தில் பாடுபட்டு வைக்கலாம், ஆனால் சித்தி பெற முடியாது. முன் செய்த நல்வினை இருந்தால் சரியா, தவமுடையாருக்காகும். முன் செய்த பூஜை செய்தான் முன்ன ஞானத்தை சித்தி பெற்றான், தடைப்பட்டு போச்சு, ஞானத்தை தடைப்பட்டது, இந்த ஜென்மத்தை வருவான், உப்பு இல்லாமல் சாப்பிடுவான். சாதிக்கவே முடியாத ஒன்று, உப்பு இல்லாமல் சாப்பிடுவான். சரி, எல்லார்த்தான் உப்பு இல்லாமல் சாப்பிட்டா என்ன ஆகுனா, தலைவலி வரும், கை காலம் அசந்து போகும், உடம்பு சத்து இருக்காது, வெகு விரைவில் செத்து போவான். அப்போ வெகு விரைவில் நோய்வாய்ப்படுவான், போதிய போசாக்கு சத்து உடம்புல சத்து இருக்காது. அப்போ அவன் என்ன செய்வான், அங்கே முன் ஜென்மத்தை நல்வினை இருந்தால் உப்பு இல்லாமல் சாப்பிடுவான், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்வினை இருக்குன்னு அர்த்தம். அந்த பத்திய உணவு சாப்பிடும்போது உடம்புல சத்து இருக்குன்னு சொன்னால் முன்சே நல்வினை இருக்குன்னு அர்த்தம். பத்திய உணவாக உப்புல உணவு சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் கெட்டால் வினை வினை குறைய இருக்கு, விடாதே, அறுசுவை சாப்பிடு, உடம்பை காப்பாற்றிக்கின்றான். தவமுடையார்க்காகும், அவம் அதனை அகுதலாய் மேற்கொள்வதுனா. அப்போ மூச்சு காற்று பற்றி அறிந்தால் போதுமா? மூச்சு காற்றை கட்டும்போது என்னாகும், முன்சே நல்வினை இருந்தால் பிராணம் செய்யும் போதே சொல்லுவாங்க, அதிகமாக செய்யாத, மலைச்சிக்கல் வரும், தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கூடவே இருப்பாங்க. முன்சே இல்லைன்னு சொன்னால் இவன் பாட்டை மூச்சு காட்டை கட்டுவான், உப்புலாம் சாப்பிடுவான், தடுமாறி எல்லாருமும் தடுமாறி நோய்வாய்ப்பட்டு மனைவி மக்களையும் காப்பாற்ற முடியாமல் இவனையும் காப்பாற்ற முடியாமல் இடைப்பட்டு போவான். அதான் தவமுடையார்க்காகவும் அவன் அதனை அகுதலாக இருக்கு. அவனா வீண் தவம் வச்சு முன் செய்த நல்வினைகள் என்றால் வீணாக போகலாம். சரி, முன் செய்து இப்போ இந்த ஜென்மத்தில் பாடுபடக்கூடாது, பாடுபடு, வீண் போகாது. யாரே அகத்தீசனை பூஜை செஞ்சால் வீண் போகாது, பாடுபட்டு வச்சா பயன்படும், அடுத்த ஜென்மத்துக்கு துணை இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த ஜென்மத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த ஜென்மத்தை ஞானம் சித்தி பெறானே, இப்போ என்ன நட்டமா, இப்போ பாடுபட்டு வைய, இது வீண் போகுமா? அடுத்த ஜென்ம துணை இருக்குமில்லவா, அது முன் ஜென்மத்தை நல்வன் இந்த வசதி சித்தி பெறான். இல்லைன்னா பாடுபட்டு வையா, வீண் போகாது. அப்போ இந்த தவம் செய்ய வேணும்னா முன் செய்த வினை இல்லைன்னா சோர்வடையாதே, அதுக்காக ஏங்கிட்டு இருக்காதே, செஞ்சுக்கிட்டே இரு அப்படிமா. அடுத்த 3வது பாடம், துறந்தார்க்கு துப்பற வேண்டி. அப்போ தவம் முயற்சி செய்கிறவன் முன் செய்த நல்வினை இருக்கும், இல்லைன்னா வீண் போகுன்னு சொல்லிட்டான். துறந்தார்க்கு துப்பற வேண்டி மறந்தார்க்குள் மற்றவர்கள் தவம்னா. சரி, உனக்கு தவம் செய்ய முடியலையா, அதை பற்றி கவலைப்படாதே, உன்னால் மூச்சு காற்றை கட்ட தெரியாது, ஒன்றும் முடியலையா, என்ன செய்யட்டும், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, பூஜை செய்ய இடம் இல்லை. ஒரு வீட்டில் பூஜை செய்ய இடம்னு சொன்னால் புண்ணியம் குறையுன்னு அர்த்தம், தனி ரூம் இருக்க வேண்டும், புண்ணியவானுக்கு தான் இருக்கும். ஒரு வீட்டில் பூஜை அறைன்னு தனியாக இருக்குன்னு சொன்னால் புண்ணியம் செய்திருக்கிறான், அப்பா மிகப்பெரிய புண்ணியவானவன். அந்த பூஜையிலையும் அந்த பூஜை ரூம்லேயும் கண்ட தெய்வத்தை வைத்துக்கலாம், ஞானிகள் படம் மட்டும் அகத்திய ராமலிங்க சாமிகள் மாணிகவாசன் படத்தை வச்சு பூஜை செஞ்சால் மிக மிக பெரிய புண்ணியவனவன். பூஜை அறை இருக்குது, அந்த வாய்ப்பு இல்லையா, பூஜை அறை இல்லை, ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இல்லை, நான் என்ன செய்யிட்டேன்னா ஒன்றும் கவலைப்படாதே. இது மாதிரி தவசிகள் துறந்தாருக்கு துப்புற வேண்டிய. துறவு என்பது உணர்வு, உயிரை பற்றி, உடம்பை பற்றி, அதில் உள்ள மாசுகள் பற்றி அறிந்து உடல் மாசு நீங்குவதற்காக, உடம்புல இருக்க காமத்தேகம் நீங்குவதற்காக உப்புலாவனம் சாப்பிடுவான். அவன் சாப்பிடுவான். எதுக்கு உப்புலாமல் சாப்பிட்னா, தேக கசடு நீங்குவதற்காக உப்புலாமல் சாப்பிடுவான். அதை மாதிரி ஆள் கிடைத்தால் அவனுக்கு உணவு கொடுத்தா நீயும் தவம் செய்கிற, அவனும் தவம் செய்கிறேன். தவம் செய்வாதவன் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றவ தவசிகளுக்கு அல்லது பக்தர்களுக்கு, பக்தனாக இருந்தாலும் சரி, யோகியாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்து உணவு கொடுத்த வாய்ப்பு கிடந்தால் அதுக்கு நிகரே இல்லை, அதுக்கு நிகரே கிடையாது. தண்டரு சிந்தை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனத்தார் உண்டது அப்படி சொல்லுவார் திருமலர். அந்த தவசிகள் மனமகிழ்ந்து ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். தண்டரு சிந்தை தவோதரர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது, கொண்டது 3 புவனமும் கொண்டது என்று எண்டி சென்னந்தி எடுத்துரைத்தனர். இந்த ஞானிகள் ஒரு முறை வீட்டில் சாப்பிட்டானா போதும், அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, 3 புவனத்தார் சாப்பிட உண்டோ இவன் சாப்பிட்டுட்டான். தண்டரு குற்றம், தண்டுன்னா 3 சொல்லி போட்டிருப்பான். தேக கசடு நீக்கவுன்னு அர்த்தம். தேக மாகை, தேகத்திற்கு கசடு நீக்கினவர்கள் ஒரு நேரம் மகிழ்ந்து வீட்டில் சாப்பிட்டா 3 பவுனத்தார்கள், 3 பவுனத்தார் கிட்டத்தட்ட 1024 அண்டங்கள் இது போன்ற உள்ள 1024 அண்ட உள்ளத்து மக்கள் சாப்பிட்டதுக்கு ஒப்புனா. தண்டரு சிந்தை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 பவுனம் உண்டது, கொண்டது 3 பவுனம் கொண்டது என்று எண்டிசன் நந்தி எடுத்துரைத்தனர். 3 பவுனத்தாருக்கு செய்த புண்ணியம் இவன் அடைவான்னு சொன்னான். இப்படி நந்தீசன் சொன்னார். இப்படி எதுக்குன்னா, இது ஏந்தனா துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி வலுவும் சொல்லுவான். அதே போன்ற ஞானிகளுக்கு வேண்டையா, ஞானிகள் 100 ஆண்டுக்கு ஒருத்தன் வருவான், வேணா. ஞானிகளை பக்தி விசுவாசம் உள்ளவன், இந்த பக்தர்கள், இந்த சன்மார்க்கவாதிகள், அவனுக்கு சோறு போட்டாலும் போதும்னா,
ஞானிகள் கிடைக்கிறது அபூர்வம். அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அப்பா அதுக்கு ஈடு கிடையாது. அகரமாயிரம் அந்த நெருக்கியிலன் சகரமாயிரம் செய்து முடிக்கலன் பகரும் ஞானி பகலூன் பழத்துக்கு நெகரில்லை என்பது நிச்சயம் தன்னார். அகரமாயிரம் அந்த நெருக்கியிலன் பிராமணர்களுக்கு 1000 வீடு கொடுத்து என்ன பயன்? அந்த ஈலன் கொடுத்து என் சிகரமாயிரம் செய்து முடிக்கலன் 1000 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து என் பயன்? பகரும் ஞானி உண்மை பொருளை சொல்லுகின்றவன் ஞானி. பகரும் ஞானி பகலோன் பழத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தான். என்ன அவன் சொந்த உண்மை பொருளை சொல்லுகின்ற மக்கள் உண்மை பொருளை நிதானித்து ஆராய்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பூஜை இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி இருக்குது நிலைமை, உடம்பை பற்றி புரிஞ்சிக்க, உயிரை பற்றி புரிஞ்சிக்க, தேகம் காமத்தேகம் உன்னை வஞ்சிக்க பார்க்கும், அளவு குழந்தைக்கு பெண் உறவு கொள்ளாதே, அளவு குழந்தை சாப்பிடாதே, புலாவ் உணவு செய்யாதே, புலாவ் உணவு சாப்பிடாதே, உயிர் கூட செய்யாதே, இப்படி எல்லாம் சொல்லி பகரு ஞானி பகலூன் பழத்துக்கு அவங்க ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. அவன் அது மாதிரி ஞானிகளுக்கு உணவு கொடுத்தா நெகிரை என்பது நிச்சயம் தானே. 1000 வீடு அந்தனர் பிராமணருக்கு கொடுத்தாலும் சரி, 1000 கோயில் கட்டினாலும் சரி, எல்லாம் பயனில்லை. இதுக்கு நெகர் கிடையாதுன்னு சொல்கிறான். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நெகர் இல்லைன்னு சொல்கிறான். அதனால வள்ளுவன் பார்த்தான், துறந்தாருக்கு துப்பறை வேண்டி மறந்தாருக்குள் மற்ற விதம் மற்ற தவத்தை மறந்துட்டான். அவனு 2 பேரும் தவம் செய்கிறான். அவ்வளோ பெரிய வாய்ப்பு ஞானிகளாக இருந்து கொடுத்தா எங்கோ ஒருத்தன் தான் இருக்க போகிறான். ஆகவே இது 3வது பாடல். அடுத்த பாடல் சொல்லுவான், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இப்போ எல்லாம் செய்வான், உத்தியோகம் போகிறான், அரும்பாடு போடுவான், லட்சக்கணக்காக பல கோடிக்கணக்கான ரூபா கையில் இருக்கும், 24 மணி சிந்திப்பான். சிந்திச்சுக்கிட்டு என்னையா அப்படி சிந்திக்கிறேன்னா, என்ன சொத்து இருக்குன்னா, கிட்டத்தட்ட நான் 600 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கேன்னா, 600 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிறேன், அப்பா ரொம்ப புண்ணியம் வந்தான். சரி அப்போ மறுபடியும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, இல்லை வியாபாரத்தை பெருக்கணும், வெளிநாட்டில் சரக்கு அனுப்பணும், போகணும் வரணும் கதை விட்டுக்கிட்டு இருப்பான். சிரிப்பான். அது இந்த விஷயம் தெரிஞ்சவன், இவ்வளோ பொருள் இருக்குல்ல, மறுபடியும் ஏன்டா ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் இப்படி முட்டிக்கிட்டு கிடக்குறேன், ஏதோ அன்னதானே செய், வந்த பொருள் கடவுள் கொடுத்ததானே, புண்ணியத்தை செஞ்சு புண்ணியத்தை செய்து புண்ணிய அருளை பெற்றுக்கப்பா, பூஜை புண்ணியம் செய்யணும்னு சொல்லுவான். இவன் என்ன செய்வான்னா, விடாது செல்வம் சிறு செல்வம் பெருக 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 மனசை விரிச்சுக்கிட்டே போவான். மனசை விரிச்சு ஊருப்பட்ட தொழிற்சாலை அது இதுவும் கட்டிக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபா சேர்த்துருப்பான். கடைசியில் என்ன பெருமை இருக்குன்னா, அவன் கோடீஸ்வரன். அவன் தானே, அதை ஒன்றும் பெரிய லாபம் இல்லையே, அவன் புண்ணியவான். அதில் இருக்கிற பெருமை, அவன் புண்ணியவான். கோடீஸ்வரங்கிற பேர் எடுக்கிறது எல்லாம் இருக்கலாம், முன்சே நல்வினை காரணமாக செல்வம் சேர்ந்துக்கு. புண்ணியவான் என்று பேர் எடுப்பதற்கு சிறந்த அறிவுள்ள மக்கள் தான் செய்வான், இல்லைன்னா புண்ணியவன் ஆக மாட்டான். செல்வத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பான், சேர்த்து கடைசியில் சாகும் வரையில் இதே சிந்தனை, எங்கே பொருள் அனுப்பலாம், என்ன வியாபாரம் செய்யலாம், என்ன செய்தால் நல்லா இருக்கும், எப்படி நம்ம இது இப்படியே பேசியிருப்பான். கடைசி வரலும் அவருடைய செயலில் முடிவே இருக்காது. நல்ல காரியம் செய்ய மாட்டான், வியாபாரம் சிறப்பாக செய்வான், அதுவும் செய்து நல்வினையாக இருக்கும், செல்வம் சேர்ந்துருக்கு. ஆனால் வள்ளுவன் சொல்லுவான், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார்னா, தினம் பூஜை செய்கிறவன் தான் கடக்கு தலைமையை செய்கிறான். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையோடு போட்டுருந்தான். மற்ற வீண் முயற்சி, இந்த இவ்வளவு சொல்லி செல்வம் சேர்த்தியே இந்த ஜென்மத்துக்கு ஆன்மாவுக்கு தேடிக்கிட்டியான்னு கேட்டான். அறிவுலாம் கேட்பான். இந்த இவ்வளோ பாடுபட்டில, இவ்வளோ வீடுகள் கட்டியிருக்கேன், இவ்வளோ நிலப்படம் வாங்கியிருக்கேன், இவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள், கோடிக்கணக்கான பேர், உலகம் பூராவும் பெருமை இருக்குல்ல, இதை உனக்கு என்ன லாபம்னு கேட்பான். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். கர்மம் என்பது அன்னதானம் செய்தல், செல்வம் பெருக பெருக அன்னதானம் செய்கிறான், தினமும் பூஜை செய்கிறான், கடமை செஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் தான் தன் கடமை செய்கிறான். இல்லைன்னு சொன்னால் மற்றவன்லாம் அவன் செய்வார் வீண் முயற்சி. கோடீஸ்வரன் பல கோடி உள்ளவனை வீண் முயற்சி செஞ்சிட்ருக்கிறான். அப்போ செல்வம் சேர்க்கக்கூடாத, செல்வம் சேர்க்கலாம், என்னடா பயன் அடைந்தே, இவ்வளவு செல்வம் வந்திருக்குல்லவா, பெருமான் இது இந்தியா பூரா உனக்கு பேர் இருக்குல்ல, இந்தியா பூரா பேர் எடுத்திருக்குல்ல, இதனால கடைசியில் பிணங்கிறதானே வார்த்தை, நீ செத்து தானே போகிற, உன் கூட என்னப்பா வரும், என்ன வரப்போகுது, ஏன்டா அவளை அல்லல் போகிறன்னு சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவன் வீண் முயற்சியாகவே இருந்து சேர்த்தே போவான். மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே பட்டம் சொல்ற, மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே, ஈனமான சுற்றமும் மயான மட்டே வழி கேது துணை, தினையாமளவு எல்லளவாகினும் முன்பு செய்த தவம் தனையாள வென்றும் பரலோக சுத்திக்கு சத்தியம்னார். மனைவி வாசலோட போகும், மனையாளும் மக்களும் வாசல், மனையாளும் வாசலோடு சரி, மனையாளும் மக்களும் எல்லாம் வாசலுன்னு போகும். இனமான சுற்றம் சுடுகாட்டு வரலாம், உனக்கு என்ன துணைன்னு கேட்டான். தினையாமளவு எல்லளவாகினா, நம்ம பார்க்கக்கூடிய தானே, எள்ளு பார்த்துருக்கேன், தினையை பார்த்துருக்கேன், இந்த அளவு உனக்கு தவம் இருக்கான்னு கேட்டான். அப்போ கடுகத்தினி, அப்போ எவ்வளோ என்ன அதுக்கு செய்யுதுண்ணா, காட்டுக்கு போக சொல்றியா, பட்டினி கிடக்க சொல்றியா, ஒன்றும் இல்லை,
காட்டுக்கு போவானா, பட்டினி கிடக்க வேணா, ஒன்றும் இல்லை, வீட்டில் இருந்துக்கிட்டே அகத்தீசா நந்தீசா திருமலை தேவை கருதுற வேணாம். இதுதான் கடுகு. இது தினம் சொல்லிட்டு வந்த போது கடுகளவு புண்ணியத்தை எல்லளவு தினையாமளவு எல்லளவாகினும் முன்பு செய்த தபம், முன் செய்த தபம் இருக்குல்லவா, ஞானிகள் திருவடியை பூஜை செய்த தபம் இருக்குல்லவா, அந்த எல்லளவு இருந்தால் புத்தி வந்துடும். முன் செய்த ஞானிகள் ஆசை இல்லாமல் இங்கே தொண்டர் யாரும் இருக்க முடியாது. பல ஜென்மத்தில் நேற்று வந்த சோடியது, பல ஜென்மத்தில் புண்ணியம் செய், பல ஜென்மத்தை ஞானிக்கு தொண்டு செய்து உரம் பெற்ற மக்கள் இங்கே தொண்டு செய்கிறார்கள். நீங்களும் தொண்டு செய்யிருக்கு ஞானிகள், இல்லாட்டி இந்த இடத்துக்கு வர முடியுமா? இல்லைன்னா நேரம் ஆரவாரம் உள்ள இடத்துல பூஜை செய்யிருப்பீங்க. இங்கே வந்து உட்காந்து கேட்குறீங்கன்னு சொன்னால் புண்ணியம் செய்யிருக்கீங்க. எல்லளவாக சின்ன அளவு தவம் செஞ்சாலும் போகும், அதுவும் துணையே நிற்கும். தனையாள வென்றும் பரலோக சித்திக்கு சேர்த்தான். முன் ஜென்மத்தை ஞானிகள் நாம சொன்னவன் நிச்சயமாக இந்த ஜென்மத்தை புத்தி வரும். ஆக என்ன சொல்லிட்டான்? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு, ஆசை வலையில் அகப்பட்டு போடுவான்னு சொல்கிறான். ஆக இது எல்லாம் இப்படி அமைஞ்சிருக்கு. ஆக என்ன அப்படி சொல்கிறான்னு சொன்னால், இந்த தவம் செய்த மக்களுக்கு ஆற்றல் உண்டாகும். என்ன ஆற்றல்னா, எதை வேணாலும் செய்வார். எப்படியா செய்வான்னா, இவன் தினம் பூஜை செய்கிறானல்வா, எதையும் செய்யும் வல்லமுள்ள ஆசான் அகத்தீசனையும் நந்தீசனும் பூஜை செய்ததுனால எல்லா வல்லமே உண்டாகும். முன்னமே வள்ளுவன் சொல்லியிருக்கான், உனக்கு வந்த துன்பத்தை பொறுத்து உற்ற நோய் நோன்றல் உயிர் கூறுன்னு செய்யாமை அற்றே தவத்து குருனா. தவம் செய்யும் காலத்திலே உனக்கு துன்பம் வந்தால் நீ பொறுத்து கொள்ள வேண்டும், மற்ற உயிருக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு முன்னே சொல்லிட்டான். தவத்தால் என்ன வலிமைன்னு கேட்டான். தவத்துக்கு என்னடா சக்தின்னா, ஏன் எவ்வளோ சக்தின்னா, எவனையும் வெல்லலாம், எவனையும் வெல்லலாம், உன்னார் திரளும் சொல்லுவான். பகைவர்களை அடக்கலாம். தீமை செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது நம்மளுக்கு. தவசிகளுக்கு தீமை செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒன்னார்னா பகைவர், ஒன்னார் திரளும் அடக்குதல், பகைவனை அடக்கலாம். உபந்தாரை ஆக்கலும், நமக்கு உற்ற துணையாக இருக்கா நல்லவா, மனமூந்து தக்க நல்ல ஆசான், இவனை பிடிச்சிக்கணும், இவன் திருவடி பிடிச்சி இவனை பிடிச்சி விட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு ஆசான் மனமகிழும்படியான தொண்டர். நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை நீடு வாழணும், நல்ல பிள்ளை நீடு வாழணும் என்று உத்தமமான ஆசான், அது ஞானிகளாக இருந்து, உண்மையான ஞானிகளாக இருந்து, நல்ல பிள்ளை நீடு வாழணும், நல்ல பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், ஏதோ பல பிரச்சனை இருக்காட்டிருக்கு, அவன் நீடு வாழ நினைத்தாலே போதும், அதுக்கு நிகரே கிடையாது. ஒன்னார் திரளும் ஒந்தாரை ஆக்கலும் எண்ணிந்தவத்தானவர். அவனுக்கு இடையிலும் செய்ய முடியாது, அவனுக்கு இடையூறு செய்ய யாரும் இல்லை, செய்தாலும் அவன் பொறுத்துக்கொள்வார், பொறுக்க வேணும் கட்டளை. பகைவனை அடக்குதல், நண்பனை உயர்த்துதல், இரண்டும் தவத்துக்கு உண்டுன்னா யார் ஆசையில் கிடைக்கும்? ஆசா ஞானபண்டிதனாக இருக்க வேண்டும், அகத்தீசனாக இருக்க வேண்டும், திருமலை தேவன் ஆட்சி பெற்ற மக்களுக்கு இந்த வாழ்க்கை வாய்ப்பு இருக்குண்ணா. சரி, தவத்தால் வலிமை என்ன? அதோட எதுக்கு அந்த தவம் செய்யணும்னா, யாராலும் வெல்ல முடியாது தம்பி காமத்தை, அதுவே நம்ம எதிரியாக இருக்கும், அதே கோபம் நமக்கு எதிரியாக இருக்கும். அதை வென்றவர்கள் அதே சமயத்தில் வெல்ல முடியாத ஒன்று, யாராலும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய உலகத்தாக இருந்தாலும் சரி, முடி சார்ந்த மன்னரும் மட்டுமல்லோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பாராய் வந்து மண்ணாவது கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதெல்லால் பொன்னை நம்பளவர் அடி சார்ந்து நாமொய்ய வேண்டும் என்று அறிவார் இல்லைன்னு சொல்வார் பட்டணத்தார். முடி சார்ந்த மன்னரும் சக்கரவர்த்தியாக சரி, முடிவுடைய மன்னரும் சொல்லாமல் முடி சார்ந்த மன்னரும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அவன் கடைசியில் பிடி சாம்பலாகிடுவானார். முடி சார்ந்த மன்னரும் மட்டுமல்லோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாகி வந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதெல்லால் பொன்னி நம்பளவர் அடி சார்ந்த நாமொய்ய வேண்டும் என்று அறிவாள்னு. இவ்வளவு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் வெல்லவே முடியாது. அவன் கவிஞனாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, பாடகனாக இருந்தாலும் சரி, இசை மேதையாக இருந்தாலும் சரி, உலகமே போட்டுக்கூடிய நடிகராக இருந்தாலும் சரி, வெல்லவே முடியாது ஒன்றே ஒன்றுனா. அது என்னையா வெல்ல முடியாதுனா, கூட்டுவன் யமனை வெல்ல முடியாது, யமனை வெல்லவே முடியாது. அவன் மிகப்பெரிய எதிரி. அதே சமயத்தில் அவன் நீதிவான் யமன், அவனை வெல்ல முடியாது. ஏன் வெல்ல முடியாதுனா, வெல்லுவார்கள். யார் வெல்லுவான்? ஆசான் ஆசி பெற்று வாசி வசப்பட்டு ஏக கசடு நீங்கி காவமற்று நரதரையற்று மரணமில்லா பெருவாள் பெற்று நினைத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். எல்லா உலகத்திற்கு எல்லா அற்புதமும் செய்வான். அன்பர் மாதம் சொன்னது போல் அற்புத செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பார்கள் அவர்கள் ஞானிகள்லாம். யார் தொட்டது தொடங்கும், தடைபட்டு போகாது, தினம் செய்வான், செய்துக்கிட்டே இருப்பான், உலகம் இயக்க செய்வான். அந்த வாய்ப்பு அதையும் செய்து மரணமில்லா பெருவாளும் பெறுவான். கூற்றமும் குதித்தலும் கைகூடும், நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்ட வள்ளுவன் சொல்லியிருப்பான். கூற்றமும் குதித்தலும் கைகூடும். கூட்டம் யமன், யமனை தப்பித்தல், யமனை வெல்லுகின்ற வல்லமை உண்டாகும், யமனை எடுத்து தப்பிக்கலாம். கூற்றமும் குதித்தலும் கைகூடும், நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள். தவம் செய்கிறான், ஆனால் மிக உறுதியாக ஆற்றல் தலைப்பட்டவர்.
எடுத்துக்கொண்ட லட்சியத்தை வைராக்கியவான்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும். வைராக்கியவான்களுக்கு அந்த வாய்ப்பு நல்லபடி. அதான் உலகத்தில் அற்புத செயல் செய்வார்கள். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறிய செயற்கரிய செய்யலாதுன்னா செயற்கை அரிய செயலை செய்வான். என்னையா இவனுக்கு விட்டு வல்லம் என்ன? என்னையா யாராலும் செய்ய முடியாது. நீ சராசரி மனிதன் நம்ம பூஜை செய்கிற, எப்போ பார்த்தாலும் வெறும் சிந்தனையை செஞ்சுருப்பேன், வீண் முயற்சி ஈடுபடுவேன். அவன் அதுக்குன்னே வந்தவன் அறப்பணி செய்வான், நல்ல காரியம் செய்வான், பெருமைக்குரிய காரியம் செஞ்சுக்கிட்டே போன். மனத்தாலும் வாக்காலும் மன்னவன்னா 3 இனத்தாரே நல்ல இனத்தார். கனத்த புகழ் கொண்டவரும் மன்னவரே, கூரறிய முத்துநெறி கண்டவரும் அன்னவரனார் தாய்மான சாமி சொல்றார். மனத்தாலும் வாக்காலும் மன்னவன்னா என்ன சிந்திக்கவே முடியாது, சிந்தனைக்கும் சொல்லுக்கும் எட்டவே விட்டாது. மனத்தாலும் வாக்காலும் மன்னவன்னா நெருங்க முடியாது. மன்னவன்னா 3 இனத்தாரே நல்ல இனத்தார். கனத்த புகழ் கொண்டவரும் அன்னவரே, கூரறிய முத்துநெறி கண்டவரும் அன்னவர் என்ன. ஆக அவர்கள் என்ன செய்வான்? கனத்த புகழ் உள்ளவனாக இருப்பான், நல்ல சிந்தனை இருக்கும், தூய மனசு இருக்கும், தய சிந்தை இருக்கும், ஜாதி துவேஷம் இருக்காது, மத சுவேஷம் இருக்காது, அன்புள்ளவன்ட்ட மதிப்பான், பிறருக்கு உதவி செய்வான். இதையும் செய்வான். உலகத்தில் தான் இருக்கும் காலம் வரையில் அற்புத செயல் செய்து கொண்டே இருப்பான். அது மட்டுமா செய்வான்? அது மட்டுமா அந்த வல்லமே? கூட்டுவனை வெல்லுகின்ற வல்லமைண்டான். கூற்றம் குதித்தலும் கைகூடும். நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர் சிறந்த தபசிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். யமனை வெல்லலாம், எல்லாமே செய்யலாம். ஆக இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் சமுதாயத்தில் யாரேனும் பூஜை செய்கிற முறை தெரியுமா? என்ன செய்ய தெரியும்? என்ன செய்யறதுக்கு என்ன செய்த ஆசையை அவரெல்லாம் தினம் நாமத்தை சொல்லணும். யாரும் பூஜை செய்ய மாட்டான். இளமையிலேயே வயசு 80 வயசு 40 வயசு தூங்கிடுவான். பகலில் பண்ண முடியாது, இரவு பண்ண முடியாது. 80 வயசு வாழ்வான், 40 ஆண்டு தூங்குவான், 15 ஆண்டு கல்வியில் போயிடும். 40 15 55 போச்சு, மிச்சம் 35 வருஷம். இந்த 35 வருஷம் என்ன செய்வான்? காமத்தில் செலவு செய்வான், வீண் ஆரவாரம் செய்வான், கடைசியில் வீண் பொழுதை செய்வான், பொழுது சுருக்குவான், பொழுது சுருக்கிக்கிட்டு கடைசியில் வீணாக போயிடுவான். ஆக இப்படி உள்ளவர்களை செய்ய முடியும். அப்போ நாள் கிடைக்கிறது அபூர்வம். சொல் நாளென உண்டு போல் காட்டியுமா, வீண் நாள் படாமை நன்றாற்றின் சொல்லுவான். நாளை வீணாக்காதே, பிரச்சனை வரதான் செய்யும், வந்துக்கிட்டே இருக்கட்டும், அது பாட்டை வந்துக்கிட்டு இருக்கட்டும், மன ஒரு நிலைப்படாமல் இருக்கும், இப்படியே அல்லல் போட்டுட்டு இருப்பான். இதுக்கடையில் என்ன செய்யணும்? சரி, தவசுக்கு என்ன நடணும்? தினம் ஏதாவது ஒரு பெரிய கோயில்களுக்கு பழனி போகணும், சாமிமலை போகணும், தஞ்சை பெரியவனு பெரியப்படுத்தி கொண்டு இப்படியே செய்து பூஜை செய்துக்கிட்டு வந்து இப்படி செய்தால் மரணமில்லை பெருவாலும் பெறலாம், எல்லாமே கைகூடும், நடத்தை சாதிக்கலாம். பகைவன் அவசியம் இல்லை, நண்பனை உயர்த்தலாம், கூட சார்ந்திருப்போம் நல்லபடி செய்யலாம், எல்லா நன்மையும் உண்டான்னு சொல்லுவான். ஆக இன்னதுக்கெல்லாம் நிறைய பேசலாம். ஆகவே ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு ஒன்றில் பலதும் ஞாபகம் வச்சுக்கணும். புலால் உண்ண மாட்டேன் என்பது விரதம், அதுவே தவம். உயிர்கொலை செய்ய மாட்டேன் என்பது விரதம், அது வைராக்கியம், அது நோன்பு, அது தவம். தினம் பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன், அதுவே தவம், அதுவே நோன்பு, அதுவே வைராக்கியம், அதுவே நோன்பு, தவம். ஆக இப்படி ஒவ்வொரு நாள் பூஜை செய்யாமல் இருக்க மாட்டேன். சரி, பூஜை செய்ய நேரம் இல்லை, எங்கே திருமணத்துக்கு போகிறான், இப்போ போய்கிட்டே நாமத்தை சொல்லிட்டா போயிட்டுருப்பான். ஆக பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன், நெறிக்குட்பட்டு பொருள் சேர்ப்பேன், விருந்து உபசரிப்பேன், விருந்து உபசரிப்பது தவம், மாதம் 20 கண்ணதானம் செய்வேன் தவம், இனிமையாக பேசுவேன் தவம், நிறைய தினம் நூல்களை ஞானி நூல்களை படிப்பேன் தவம், அதே சமயத்தில் அளவு கடந்து டிவி பார்க்க மாட்டேன் தவம், அளவு கடந்து சாப்பிட மாட்டேன் தவம், நேரத்தை சாப்பிட்டு கொள்வேன் தவம், உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நினைப்பது தவம். ஆக விரதம் அல்லது தவம் அல்லது வைராக்கியம் அல்லது நோன்புன்னா. ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் முறையோட வாழ்க்கை நடத்த வேண்டும். இப்படி இருந்தால் அப்படின்னா செய்ய தினம் பூஜை செய்து தினம் ஆசி பெற்று வந்தால் இந்த ஜென்மத்தை கடத்திட்டுலாம். ஜென்மத்தை கடத்திச்சு ஞானியாக இருக்கட்டும், 80 வயசில் நோய் இல்லாமல் இருக்கலாம், 80 வயசு நோய் இல்லாமல் இருக்கலாம். இப்படி இந்த பூஜை செய்த வந்தேன்னா 80 வயசு இருக்கட்டும், 60 வயசு இருந்தாலும் சரி, நோய் இல்லாமல் வறுமை இல்லாமல் வாழலாம். தவத்துடைய மதிப்பு என்னன்னா வறுமை இல்லாமல் வாழலாம். தவத்துடைய மதிப்பு வறுமை இருக்காது, விருது எல்லாமே கைகூடும். வேண்டாங்க இதெல்லாம் செய்து மீண்டும் முயலப்பட நான் வள்ளுவன். விரும்பியதில் பெறலாம், வறுமையில் இருக்காது, நோய் இருக்காது, நீடி ஆயுள் இருக்கும், நல்ல தகுதியுடன் நட்பு அமையும், தீய நட்பு வராது. என்ன குடிப்பழக்கம் உள்ளவனுக்கு குடிப்பழக்கம் தவம் ஏதோ அவனுக்கு புலால் உனக்கு தவம் கிடையாது. ஆக இல்லறத்தானுக்கு தவம் முறையோடு வாழ்தல், தினம் தியானம் செய்தல் முறையோடு இருக்குது சிறந்த முயற்சிடுறான். தவம் செஞ்சால் என்ன இருக்குன்னா சோம்பலுக்கு பேச்சுக்கு இடம் இருக்காது, சோம்பேறி இருப்பாது, தூங்க மாட்டான், பட் கடமை தினம் நல்ல உடல் உற்சாகமாக இருக்கும், ஆர்வமாக செய்வான். ஆர்வம் தருவது தவம், உடலை சிந்திக்க நல்ல சிந்தனை தருவது தவம், வறுமை தருவது தவம், குடும்பத்தை அமைதி உண்டாகுவது தவம், செல்வம் பெருகுவது தவம், கடன் சுமை தீர்வது தவம்,
விவசாயம் நல்லபடி இருப்பது தவம், வியாபாரம் நல்லபடி இருப்பது தவம், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் படிப்பது தவம், பொண்ணுக்கு நல்ல கணவன் அமைப்பது தவம், மகனுக்கு நல்ல பொண்ணு அமையும் தவம், நல்ல வீடு அமைவது தவம். தவசிகளுக்கு நல்ல வீடு அமையும், ஆரோக்கியம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல நட்பு இருக்கும், பெருமைக்குரிய பேச்சு இருக்கும், சினிமா குணம் இருக்காது, பொல்லாத காமெரி தனியும், குடிப்பழக்கம் தீரும், சூதாட்டு பழக்கம் தீரும், எல்லா வகை தேவையில்லா சிந்தனைகள் நீங்கி போகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஒரே ஒரு முறையாக தீசான்னு சொன்னால் போதும், அது நல்லா இருக்கும். ஆகவே எல்லா நன்மையும் அடைவதற்கு ஒன்றே ஒன்று, வழிபாடு செய்வதை மறந்துவிடக்கூடாது. பிரச்சனை வரதான் செய்யும். வழிபாடு செய்து கிடைத்திருக்கிற மானுட பிறவி பெரும் காமத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. வேண்டும், அதுவும் அவசியம். இல்லைன்னா மனம் செம்மப்படாது. இல்லற தான் பெண்ணொரு கொள்ளாத போது பெண்ணொரு கொள்ள வேண்டால் மனம் தடுமாறி வீணாக போவான். இல்லற அவசியம், ஆரம்ப நிலைக்கு இல்லற அவசியம். 4ஆம் பிறவி ஞானிகளுக்கு இது அவசியம் இல்லை. ஆகவே முறையோடு அறிந்து உப்புலாமல் சாப்பிடணும்னு சொல்லி பட்டுப்படக்கூடாது, மிகுதியாக சாப்பிடக்கூடாது, ஊரூராக சுற்றக்கூடாது, எல்லாம் முறையோடு நடந்து வந்தால் ஜென்மத்தை கிடைத்தட்டாம்னு சொல்லி ஏதோ பெரியவங்க நூலில் பெரியவங்க வள்ளுவர் பெருமான் இயற்றிய தவத்துக்கு என்னோட அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். அதில் குறை இருக்க தான் செய்யும். ஆசான வள்ளுவனும் இதை மன்னிக்க வேண்டும், அகத்தீசனை என்னை மன்னிக்கணும், நீங்களும் தவறு இருந்தால் மன்னிக்கணும்னு சொல்லி இது நேரம் வரலும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். எல்லாம் வல்ல குருநாதர்